அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ரொம்பவும் ஒரு அருமையான பதிவுங்க. அதுவும் சிவனுக்கு உரிய ஒரு நாளான நாளைய தினம் மே மாதத்தின் 2வது சனி மகா பிரதோஷம் என்பது நாளைய தினம் 24/5/2025 வர இருக்கிறதுங்க. இந்த நாளில் சிவபெருமானை நாம இந்த பதிவில் சொல்லக்கூடிய முறைப்படி யார் ஒருவர் இந்த வழிபாடை செய்கிறீர்களோ அவர்களுக்கு வேண்டிய வரங்கள் எல்லாமே உடனே கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில நீங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லாமல் உங்களை ஒட்டி கொண்டிருக்கின்றதோ அந்த கெடுதல்கள் எல்லாமே உடனே விலகும். நாளைய தினம் நீங்க யாருமே இந்த சிவன் வழிபாட்டை தவற விட்டுடாதீங்க. வாழ்வில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை பெறுவதற்கு இந்த வழிபாடு நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்குங்க. அப்பன் சிவனுக்கு தியாகராஜன் என்று பெயரும் உண்டுங்க. திருவாரூரில் இருக்கும் மிகப்பெரிய ஒரு பழமையான திருக்கோவில் தியாகராஜ பெருமாள் கோவில் இருக்குங்க. சிவனிடம் இருக்கும் நல்ல விஷயங்களை எல்லாமே நமக்காக அவர் தியாகம் செய்து விடுவாராம். நம்மிடம் இருக்கும் கெட்ட விஷயங்களை எல்லாமே அவர் தன்னுள்ளே ஈர்த்து கொள்வாராம். அப்படிப்பட்ட சிவனுடைய சுபாவமே இதுதாங்க. சிவன் தனக்கென்று எந்த நல்லதையுமே வைத்துக் கொள்ளாமல் அடுத்தவர்களுக்கு தியாகம் செய்யக்கூடிய இடத்தில் இருப்பதால் தான் இவருக்கு இந்த தியாகராஜன் என்று பெயரும் வந்தது என்று சொல்லலாங்க. சரிங்க, நாளை பிரதோஷத்திற்கு நாம என்னதான் செய்வது என்பதை இந்த பதிவுல நாம தெளிவாக முழுவதுமாக விரிவாக பார்க்கலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம பதிவில் வரும் ஒவ்வொரு நாளும் உள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்களும் அதை பார்த்து பயன்பெறலாம். வாங்க இப்ப பதிவா பார்க்கலாம். எப்பயுமே மாதம் இருமுறை பிரதோஷ நாள் என்பது வருங்க. ஆனாலும் இந்த சனி மகா பிரதோஷம் என்பது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு பிரதோஷ நாளாக இருக்குங்க. ஆனாலும் இந்த மாதத்தில் மே மாதம் 2 முறையுமே சனி மாதத்தில் சனிக்கிழமை என்று பிரதோஷ நாள் வருகின்றது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளில் நாம இந்த சிவனுக்கு எப்படி வழிபாடு செய்து சிவன் மந்திரத்தை நாம எப்படி சொல்லி நம்ம அவருடைய பாடலை பாடி சிவனை நாம மயங்க வைக்கலாம் என்பதை இந்த பதிவில் நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. பிரதோஷ நேரம் என்பது மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை. இந்த இடைப்பட்ட நேரத்துல குறைந்தது 24 நிமிடங்கள் நீங்க சிவன் கோவிலில் இருக்கும்படி நீங்க பார்த்துக்கோங்க. அனைவருமே இந்த சிவன் வழிபாட்டை நீங்க கலந்து கொண்டு இந்த 24 நிமிடங்கள் இந்த 1:30 மணி நேரத்துல நீங்க அந்த சிவன் இடத்தில் இருந்து அந்த 24 நிமிடங்கள் நீங்கள் இருந்து நாளைய தினம் சனிக்கிழமை வரக்கூடிய மாலை நேரம் 5 மணியிலிருந்து 6 மணி வரை உள்ள சுக்கிரை ஓரையாக இருப்பதால இந்த நேரத்துல நீங்க சிவன் கோவிலில் இருந்தால் மிகவும் அதீத சிறப்புங்க. இதற்கு இடைப்பட்ட 1 மணி நேரத்துல வரக்கூடிய ஏதாவது 24 நிமிட நேரத்தை இந்த சனி மகா பிரதோஷம் நேரத்துல நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த 24 நிமிடம் என்பது ஒரு நாளிகைங்க. இந்த நேரத்தை நீங்க தவற விட்டுடாதீங்க. பிரதோஷ நாளில் பிரதோஷ நேரத்துல சிவன் கோவிலில் அமர்ந்து 2 மகா சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை நீங்க உச்சரிக்கணுங்க. ஒன்று சிவனோட ருத்ர மந்திரம், 2வது சிவபுராணம். இந்த 2 பாடல்களை படித்துவிட்டு சிவபெருமானிடம் நீங்கள் எந்த வரம் கேட்டாலும் அது உடனே கிடைக்குங்க. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நாளை நீங்க தவற விட்டுடாதீங்க. சிவனுடைய ருத்ர மந்திரம் என்னன்னு பார்த்தானா, ஓம் நமோ பகவதே ருத்ரையே. இந்த ஒரே ஒரு வரி மந்திரத்தை நீங்க கண்டிப்பாக பிரதோஷ வேளையில சிவன் கோவிலில் அமர்ந்து இந்த ஒரே வரி மந்திரத்தை நீங்க சொன்னீங்க அப்படின்னா நீங்க கேட்ட வரம் அப்படியே கிடைக்குங்க. சிவபுராணம் என்று பார்த்தோன்னா, நமச்சிவாய வாழ்க, நாதன்தான் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்ற 4 வரி மந்திரத்தை இந்த புராணத்தை நீங்க படித்தீங்க அப்படின்னா நீங்க என்ன வரம் கேட்டாலும் அது அப்படியே சிவன் கண்டிப்பாக கொடுப்பாரு. இது போல எவர் ஒருவர் இந்த பிரதோஷ நேரத்துல இந்த 2 பாடல்களை பாடி சிவன் கோவிலில் அமர்ந்து வேண்டிக் கொண்டாலும் சரி, உங்களுடைய வேண்டுதல் கூடிய விரைவில் நிறைவேறும் என்பது நம்பிக்கைங்க. மேல்படி நீங்க சிவன் கோவில்களுக்கு நாளைய தினத்துல இந்த பிரதோஷ வேளையில நீங்கள் கோவிலுக்கு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுப்பது, வில்வ இலைகளை, அதாவது அவருக்கு பிடித்தமான ஒரு வில்வ இலைகளை வாங்கி கொடுப்பது எல்லாமே 2வது பட்சங்க. ஆனா கண்டிப்பாக சிவனுக்கு பிடித்தது இந்த பாடலும் மந்திரம் தாங்க. அவரை வேறு எந்த பொருளை காட்டிலும் மயக்க முடியாது என்பதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. 2 வரி பாடலை பாடினாலே மனம் மயங்கி நீங்கள் கேட்ட வரங்களை கொடுத்து விடுவார். நாளை வரவிருக்கும் சனிமகா பிரதோஷத்திற்கு இந்த வழிபாட்டு குறிப்புகள் ரொம்பவும் முக்கியங்க. இந்த பாடலை கண்டிப்பாக பாடி பிரதோஷ வேளையிலே நீங்க கலந்து கொண்டு நீங்க கேட்ட வரம் கிடைக்க அப்படியே கண்டிப்பாக சனிமகா பிரதோஷத்தில் கலந்து கொண்டு நீங்க கண்டிப்பாக வாழ்வில் வெற்றி அடைய இந்த துர்காதேவி சரணம் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள் சகோதர சகோதரிகளே.
அன்பர்களே, இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு அப்படியே உங்க நண்பர்கள், உங்க உறவினர்கள் அனைவருக்குமே நம்ம பதிவை ஷேர் பண்ணுங்க. மேலும் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.